Hi guys and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அவங்க டே டு டே பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹாரிபிளான நியூஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா பினான்ஸ் யூஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் ஸ்டேட் யூஎஸ்ல இருக்க வாஷிங்டன் ஸ்டேட்ல இருந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பினான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் லேட்டா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரொடெஸ்டன் வாரே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல குளோபல் ஸ்கேல்ல அடாப்ட் ஆகி இடிஎஃப் அந்த மாதிரி நம்ம பெருசா பேசிட்டு இருக்கும்போது இந்த பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கை கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பினான்ஸ், காயின் பேஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச்ல ரொம்ப பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் ரெகுலேட்டரி அப்ரூவல் இல்லாம அறிஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பினான்ஸ் நம்ம பிளே ஸ்டோர்ல கிடையாது, நம்ம வெப்சைட் இந்தியாவில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ யூஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கீயான நேஷன் when it comes to கிரிப்டோ கரன்சி. அதை நானும் நிறைய வீடியோல பதிவிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேஷன்ல ஆல்மோஸ்ட் செவரல் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் வந்து சீஸ் பண்ணாங்க. அண்ட் லேட்டஸ்ட் ஜாயின் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன். ஏன்னா வாஷிங்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலேஷன் நிறைய இருக்கிற ஒரு ஸ்டேட், பிளஸ் கிரிப்டோ கரன்சி நிறைய ட்ரேடிங் நடக்கிற ஒரு ஸ்டேட் வந்து வாஷிங்டன். ஸோ இப்போ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் லேட்டா வந்து இந்த பினான்ஸ் வந்து யூஎஸ் அப்படி சீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க லைசன்ஸ் திருப்பி கொடுக்கறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. பிளஸ் வந்து இல்லாம அவங்க ரெகுலேட்டரி அப்ரூவல் எதுவுமே கரெக்டா ஃபாலோ பண்ணல, அவங்களோட கரெக்டா ரெகுலேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் ப்ரோ இது பண்றாங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பினான்ஸோட சிஇஓ ரிசைன் பண்ணதுல இருந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து இது அவுட் ஆச்சு. இப்ப யூஎஸ்லயுமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஆபரேஷன் கொஞ்சமா சீஸ் ஆயிட்டே இருக்கு. பட் இதனால கிரிப்டோ கரன்சி வந்து அஃபெக்ட் ஆகுமா ப்ரோ? ஏன்னா பினான்ஸ் வந்து நீங்க வந்து பெரிய எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றீங்க, ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்சேஞ்சுன்றீங்க. இப்போ அவங்க ஆபரேஷனே சீஸ் பண்ணிட்டாங்க, இதனால அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க கிடையாது. இப்ப லேட்டஸ்டா இன்னொரு நியூஸ் என்ன வந்து பாத்தீங்கன்னா பைபிட்னு சொல்லி ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி டாப் 2 லீடிங் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ள வந்திருக்காங்க. பைபிட் இது வந்து பைபிட் ஆர்கனைசேஷனுக்கே ரொம்ப பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் பினான்ஸ் ஈக்குவலன்ட் கிட்ட பாத்தீங்கன்னா பைபிட் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து பினான்ஸ்க்கு ஒரு பெரிய அடி. இது வந்து அவங்க மீறுவாங்களா மாட்டுவாங்களா அப்படின்றத பாக்கணும். ஏன்னா ஒரு சைடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸை வந்து என்ன சொல்றது அவங்க ரெகுலேட்டரி அப்ரூவல் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய இது நம்ம இது பண்ணிருந்தாலும், இன்னொரு சைட்ல கிரிப்டோ கரன்சி வளர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருந்தது அவங்க தாங்க. ஏன்னா நிறைய கிரிப்டோ காயின்ஸ் இன்க்ளூடிங் ஷீபா இனுல இருந்து அவங்க உள்ள கொண்டு வந்து அதை ட்ரேடிங் கொண்டு வந்து ஷீபா இனு, டோஜ் காயின், இந்த மீம் காயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பெரிய எக்ஸ்சேஞ்சா இன்ட்ரடியூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பினான்ஸ் தான். ஸோ பினான்ஸ்க்கு ஒரு பேக் ஹிஸ்டரி நல்லாவே இருக்கு. பட் ஆனா இந்த அவங்க ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அவங்க எப்படி சொல்றது, இது வந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அசோசியேஷன் பைலாஸ்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இவங்க எக்ஸ்சேஞ்சஸோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் அந்தந்த நேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா ஆகி அதெல்லாம் கரெக்டா அமெண்ட் பண்ணி கரெக்டா ரெகுலேட்டரி அப்ரூவல் ஃபாலோ பண்ணி வாங்கி பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே பினான்ஸ் வில் பி ஒன் ஆஃப் த குட் அண்ட் லீடிங் எக்ஸ்சேஞ்சஸ். அண்ட் புது புது காயின்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கும் அவங்க நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். பட் ஆனா இந்த பழைய சிஓ போனதுக்கு அப்புறமேட்டுல இருந்து அவங்கள ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நடந்துட்டு இருக்கு. இது வந்து மார்க்கெட்டை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த வீக் ஃபுல்லாவே டல்லா தான் இருக்க போகுது நம்மளுக்கு. அண்ட் இன்னமும் பாத்தீங்கன்னா பிட்காயின் எதுவும் பம்ப் ஆகல. ஆல்மோஸ்ட் 60 வரைக்கும் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த நியூஸுமே பாத்தீங்கன்னா சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். பட் ரொம்ப பெருசா இருக்காது. ஏன்னா ஒன்னு பீட் பண்றதுக்கு இன்னொன்னு கண்டிப்பா வரும். ஸோ இப்போ பினான்ஸ் ஆல்மோஸ்ட் பீட் பண்ணி பாத்தீங்கன்னா பைபிட் வந்து லீடிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நாங்க தெரிஞ்சுக்கிறோம். So this is the news that we wanted to share with you guys today regarding crypto exchange and Binance oda operation ceasing in US. So thank you for watching Karma Crypto and do subscribe to our channel for more interesting updates regarding cryptocurrency.